مرحبا يا مصطفى صلى الله عليه وسلم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாசித்து பழகலாம் வாங்க என்கிற யூடியூப் சேனலின் அடுத்த பதிவு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஃபு கிஸ்ஸத்தி வ கிஸ்ஸா என்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யா புனைய கும் ஃபஸல்லி பில்லைலி என்கிற ஒரு தலைப்பு. யா புனைய என் அன்பு மகனே, கும் நீ எழுந்திரி. கும் அப்படிங்கிறது காம யகூமு என்பதனுடைய அம்ரு ஃபஅல் தான் கும். நீ எழுந்திரி. ஃபஸல்லி பில்லைலி இரவிலே நீ தொழுகு. சல்லா யுசல்லி என்பதனுடைய அம்ரு ஃபஅல் தான் சல்லி. ஃபஸல்லி பில்லைலி இரவிலே நீ தொழுகு என் அருமை மகனே என்கிற தந்தை ஒரு மகனை பார்த்து சொல்லக்கூடியது தலைப்பு. ஆக என்ன வரலாறு? ஹுக்கிய அன்ன அபா யஸீதுல் பிஸ்தாமி ரதியல்லாஹு அன்ஹு, அபு யஸீதுல் பிஸ்தாமி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் ஹிகாயத்து செய்யப்படுகிறது. கான சகீரன் ஃபில் மக்தபி, ஓதக்கூடிய அந்த மக்தபிலே அவர்கள் சிறுவராக ஆகியிருந்தார்கள். அப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் குர்ஆன் ஓதுவாங்கள்ல, அதே மாதிரி குர்ஆன் ஓதக்கூடிய வயது. அபு யஸீதுல் பிஸ்தாமி ரதியல்லாஹு அன்ஹு வலம்மா வசல சூரத்தல் முஸ்ஸம்மில் என்கிற சூரா அடைந்த பொழுது, குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்தில் முஸ்ஸம்மில் என்கிற சூறாவை அவர் தொட்ட பொழுது, அந்த முஸ்ஸம்மில் அத்தியாயத்திற்கு அர்த்தத்தை எல்லாம் விளங்கிவிட்டு காலலி அபீஹி தன்னுடைய தந்தையிடத்திலே கேட்கிறார்கள். மன் ஹாதல்லதி அமரஹுல்லாஹு தஆலா பி கியாமில் லைலி, என் அருமை தந்தையே, மன் ஹாதல்லதி அவர்கள் யார்? அல்லதி அமரஹுல்லாஹு தஆலா பி கியாமில் லைலி, கியாமுல் லைல் இரவு தொழுகையை கொண்டு அல்லாஹ் ஏவுகிறானே அவர்கள் யார்? குமில் லைல இல்லா கலீலா அப்படின்னு முஸ்ஸம்மில் சூறால ஒரு ஆயத்து வருதில்ல, அதை தொட்டும் தன்னுடைய தந்தையிடத்திலே அபு யஸீதுல் பிஸ்தாமி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். ஃபகால தந்தை சொன்னார்கள், யா புனைய என் அருமை மகனே. நமக்கு தெரியும் யா புனைய அப்படிங்கிறது உதாரணமாக யா பனி அப்படின்னா சாதாரணமாக என்னுடைய மகனேன்னு அர்த்தம். யா புனைய அப்படின்னா என்னுடைய சின்ன மகனே, குட்டி மகனே அப்படின்னு செல்லமாக அழைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? ஃபுஐல் அப்படிங்கிற வசனை பயன்படுத்துவாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் கூட ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுன்னு பேர் வச்சாங்க. அதுக்கு அர்த்தம் ஹுசைன்னா குட்டி அழகு, ஹசன்னா அழகு, ஹுசைன்னா குட்டி அழகுன்னு சொல்லுவாங்களே. கலம்னா பேனா, குலைம் அப்படின்னா குட்டி பேனா. அப்போ அப்படிங்கிற மாதிரில யா புனைய என் அருமை மகனே, அது முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஏவுவதாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அங்கே அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஏவுவான். கால உடனே அவங்க கேட்குறாங்க அபு யஸீதுல் பிஸ்தாமி, ஃபலிம லா தஃஅலு கமா ஃபஅல முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏவப்பட்டு அவர்கள் செய்ததை போலவே நீங்கள் எதற்காக வேண்டி செய்யவில்லை? நீங்கள் ஏன் இரவு தொழுகை இன்னும் தொழுகாமல் இருக்கிறீங்க அப்படின்னு தந்தையை பார்த்து ஒரு மகன் கேட்க, அந்த தந்தை கால அந்த மகனுக்கு பதில் சொன்னார், தாக்க அம்ருன் ஷர்ரஃபல்லாஹு பிஹி முஹம்மதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாக்க அம்ருன், அது ஒரு பெரிய விஷயம். இரவு தொழுகைங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஷர்ரஃபல்லாஹு பிஹி, அல்லாஹ் அதை கொண்டு சிறப்புப்படுத்தினான். முஹம்மதன் ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அல்லாஹ் அதை கொண்டு சிறப்புப்படுத்தியிருக்கிறான். நம்மளால தான் தொழுக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர்கள் தந்தை சொன்ன பொழுது, அடுத்ததா ஃபலம்மா கரஅ வ த்வாயிஃபத்தும் மினல்லதீன மஅக, வ த்வாயிஃபத்தும் மினல்லதீன மஅக அப்படிங்கிற ஆயத்தை அந்த முஸ்ஸம்மில் சூறால அந்த பிள்ளை கடந்து வந்த பொழுது மறுபடியும் கேட்குறாங்க, என் அருமை தந்தையே, இங்கு த்வாயிஃபத்தும் மினல்லதீன மஅகன்னு அல்லாஹ் யாரை பற்றி சொல்கிறான்? முஸ்ஸம்மில் சூறால வருது இல்லை, இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அதுனா மின் சுலுஸஇல் லைலி வ நிஸ்ஃபஹு வ சுலுஸஹு வ த்வாயிஃபத்தும் மினல்லதீன மஅக். அல்லாஹ் இரவிலே மூன்றில் ஒரு பகுதி தொழுகக்கூடிய நபர்களையும் அறிவான், இரவிலே பாதி தொழுகக்கூடிய நபர்களையும் அறிவான்.
மூன்றில் 2 பகுதி தொழுகக்கூடிய அந்த நபர்களையும் அல்லாஹ் அறிவான் அப்படின்னு ஆயத்தில் வருது இல்லை. அவர்கள் யார் அப்படின்னு அந்த குழந்தை கேட்ட பொழுது கால யா அபதி மன் ஹாவுலா, இவர்கள் யார், துவாயிபத்து மினல்லதீன மேக்கன்னு அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் யார் அப்படின்னு கேட்டபோது கால அந்த தந்தை சொன்னார், அஸ்ஹாபு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஹாபு முஹம்மதின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் நபியினுடைய தோழர்களை குறித்து இறைவன் சொல்கிறான் என்பதாக தந்தை சொன்னார். ஆக முதலாவதாக அல்லாஹ் யாரை தொழுகும்படி ஏவுகிறான் என்று கேட்பதற்கு ரசூலுல்லாஹுன்னு சொன்னாங்க. ரெண்டாவதாக இங்கு யார் அல்லாஹ் தொழுததை அறிந்து கொள்கிறான்னு சொன்னது கேட்டபோது இங்கு நபியினுடைய தோழர்களை குறித்து இறைவன் பேசுகிறான் என்று சொன்ன பொழுது அப்போது அந்த மகன் கேட்டார், ஃபலிமலா தஃபாலு கமா ஃபஅலு, அந்த சஹாபாக்கள் செய்தது போல நீங்கள் எதற்காக வேண்டி செய்யவில்லை? அவங்களும் தொழுகிறாங்கல்ல, ரசூலுல்லா தொழுதாங்க, அப்பவும் நீங்கள் தொழுகலை, இப்போ சஹாபாக்களும் தொழுதுருக்காங்கன்னு தெரியுதில்ல, இப்பவும் நீங்கள் தொழுகாமல் இருக்கீங்களே தந்தையே அப்படின்னு தந்தையை பார்த்து கேட்ட பொழுது அந்த தந்தை சொன்னார், யாவுடைய கவ்வாகுமுல்லாஹு, அல்லாஹ் அவர்களை வலுப்படுத்தினான், கவ்வாகுமுல்லாஹு அலா கியாமில் லைல், கியாமுல் லைலை கொண்டு அல்லாஹ் அந்த தோழர்களை வலுப்படுத்தினான், சஹாபாக்களை வலுப்படுத்தி விட்டான் அப்படின்னு அந்த மகனுக்கு அந்த தந்தை ஆறுதல் கூறுகிறார். வக்கால, உடனே அந்த மகன் கேட்குறாரு, யாபதி என்னுடைய தந்தையே, என்ன சொல்கிறீங்க என்னுடைய தந்தையே, லா ஹைர ஃபீமன் லா யக்ததி பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்ஹாபிஹி, நபியையும் பின்பற்றாத உடைய தோழர்களையும் பின்பற்றாத விஷயத்தில் எப்படி நன்மை இருக்க முடியும்? யாபதி என் தந்தையே, லா ஹைர ஃபீமன், ஒரு விஷயத்தில் எப்படி நல்லது இருக்க முடியும்? நபியையும் பின்பற்றாமல் அவர்கள் தோழர்கள் செய்த அந்த விஷயத்தும் பின்பற்றாமல் இங்கே இருக்கிறீங்களே, இது நல்லதா அப்படின்னு கேட்ட பொழுது தந்தை உடனே மாறிவிட்டார். குழந்தையினுடைய பேச்சை கேட்டு ஃபசார அபூஹு யுசல்லி பில்லைலி, இரவிலே தொழுகக்கூடிய நபராக அபு யஸீதுல் பிஸ்தாமி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தை மாறினார் என்பதாக வரலாறு நமக்கு அழகாக கற்றுத்தருகிறது. ஆக ஒரு குழந்தை தந்தையை இங்கு சீர்படுத்துகிறார் என்கிற விஷயத்தை நாம் இங்கு அழகாக தெரிந்து கொள்ளலாம். ஃபகால, அதுக்கு அடுத்ததாக அந்த குழந்தை கேட்குறாரு, யா அபத்தி அல்லமணி சலாத்தல் லைலி, எனக்கும் நீங்கள் இந்த இரவு தொழுகையை கொஞ்சம் கற்றுத்தாருங்களேன், நானும் தொழுகுவேன். வ அராத ஐயு சல்லிய மஅஹு, அவர் தந்தையோடு தொழுகுவதற்கு நாடினார். யார்? அபு யஸீதுல் பிஸ்தாமி ரதியல்லாஹு அன்ஹு நாடிய நிலையில் எனக்கும் அந்த தொழுகையை கற்றுத்தாருங்களே என்று கேட்டபோது ஃபமனஅஹு அபூஹு மின் தாலிக, அதை தொட்டும் அவருடைய தந்தை அவர்களை தடுத்தார்கள். அப்போ அவங்க கேட்டபோது தந்தை என்ன செய்கிறாங்க, நீ சின்ன பையன், நீலாம் தொழுக வேண்டாம், பரவாயில்லை, நீ தொழுகாமல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யா புனைஜ்ய, என் அருமை மகனே, இன்னக்க சகீருன், நீ ஒரு சிறுவன் தானே, உனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னபோது அபு யஸீதுல் பிஸ்தாமி ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஃபகால, அவர் சொன்னார்கள், இதா ஜமஅல்லாஹு அல் ஹலாயிக யௌமுல் கியாமா, கியாமத்து நாளிலே அல்லாஹ் எல்லா படைப்பினங்களையும் ஒன்று சேர்ப்பான். வ அமர அஸ்ஹாபல் ஜன்னா இலல் ஜன்னா, சுவனவாசிகளை சுவனத்தின் பக்கம் அல்லாஹ் ஏவுவானே, அந்த நேரத்தில் அல்லாஹுவிற்கு பக்கத்தில் சென்று நான் சொல்வேன், அகூலு யா ரப்பி, என்னுடைய ரப்பே, அரத்து அஸ்ஸலாத்த பில் லைலி, இரவிலே தொழுகுவதற்கு நான் நாடினேன். ஃபமனஅனி அபி, என் தந்தை என்னை தடுத்து விட்டார் அப்படின்னு அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் போய் உங்களை பற்றி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், நான் ரிப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சிறுவர், ஒரு குழந்தை தந்தையை பார்த்து சொன்னபோது ஃபகால, அப்போது தான் அந்த தந்தை சொன்னார், யா புனைய, என் அருமை மகனே, கும் ஃபசல்லி பில்லைலி, நீ எழுந்திரு, இரவிலே தொழுகு என்பதாக அதைத்தான் இந்த சம்பவத்திற்கு தலைப்பாகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு தந்தை மகனை பார்த்து திருந்தினார், மகனுடைய அந்த பேச்சை கேட்டு தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டார் என்கிற வரலாறை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். ஆக ஒரு சிறுவர் எந்த அளவிற்கு புத்தி கூர்மையாக ஆகிரத்தின் மீது நம்பிக்கையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இக்காலத்தில் சிறுவர்களை அதிகம் நாம் கவனிக்க வேண்டிய, சீர்படுத்த வேண்டிய காலத்தில் நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு ஹதீஸில் வருகிறதல்லவா, சுவனத்திலே ஒரு மனிதனுக்கு அந்தஸ்து உயர்த்தி கொடுக்கப்படும். இப்படி எதற்காக வேண்டி எனக்கு இந்த அந்தஸ்து உயர்த்தப்பட்டது என்று அந்த மனிதர் கேட்க இறைவன் சொல்லுவானே, பிஸ்திஃபாரி வலதிக்க,
உன்னுடைய குழந்தை செய்யக்கூடிய ஒரு இஸ்திக்ஃபாரினால் உனக்கு அந்தஸ்து உயர்த்தப்பட்டது என்று இறைவன் சொல்வானே, அப்படிப்பட்ட நல்ல சாலிஹான குழந்தைகளை அல்லாஹு தஆலா நமக்கும் உங்களுக்கும் தருவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த சம்பவம் கிஃபாயத்துல் அத்கியா ஷரஹி ஹிதாயத்தில் அதிகியா அப்படிங்கிற கிதாபில் 107வது பக்கத்தில் இது பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ்.